அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டமானது நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 11வது நாளாக சென்னையில பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அழைத்திருக்கின்றார்கள். இன்று 12:30 மணிக்கு, அதாவது இன்னொரு அரை மணி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2 முறை இந்த பேச்சுவார்த்தை இந்த 11 நாட்களில் நடைபெற்று தோல்வியில் முடிந்திருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அனைத்து முறையுமே அது தோல்விகளில் தான் முடிவடைந்திருக்கிறது. சில முறை குழு போடுவதாகவும் விரைவில் நிறைவேற்றுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை முழுமையாக ஏற்கப்படாத காரணத்தாலும், தொடர்ந்து அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்காத காரணத்தாலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் வகுப்புகளுக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் நமக்கு தெரியும், 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடியவர்கள். கிராமப்புறங்களிலே பெரும்பாலும் ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி என்று பல பள்ளிகள் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு பள்ளிக்கு வராத காரணத்தால் மாணவர்களுக்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காந்தி இர்வின் சாலை அந்த பகுதியிலே தற்போது அந்த ஆசிரியர்கள் கூடி நிற்கிறார்கள். இன்னொரு அரை மணி நேரத்தில் அவர்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டால் போராட்டத்தை கைவிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம், அந்த ஊதிய முரண்பாடை களைய சொல்லி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.